இந்த பறவை வந்து எங்கள் வீட்டில் ஒரு பல வருஷமாகவே வந்து கூடு கட்டிட்டு போயிட்டுருக்கு. இது வரதுனால எனக்கு ஏதாச்சும் கஷ்டமா அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, அது வரதுனால ஒரு கஷ்டமும் இல்லை. அது கூடு கட்டும்போதும் சரி, அது கூட்டிலேருந்து அதோடைய குஞ்சுகளை எடுத்துகிட்டு இங்கேருந்து பறந்து போகிற வரைக்குமே அதோடைய ஒரு வேஸ்ட் கூட இந்த வீட்டுக்குள்ளார அது போடாது. அழகாக அது பட்டு எடுத்துகிட்டு வரும், கூடு கட்டும், முட்டை போடும், குஞ்சு பொறிச்சிட்டு அது குஞ்சோட பறந்து சந்தோஷமாக போயிடும். சில பேர் இருக்காங்க, நான் பறவை எனக்கு ரொம்ப பிடிக்கும், எனக்கு பறவை தான் எனக்கு குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளே வச்சுட்டு அதுக்கு சாப்பாடை ஊட்டிக்கிட்டு அது போடுற எச்சங்களை தொடச்சிக்கிட்டு அதனால் வர வியாதிகளை வாங்கிக்கிட்டு அவங்களோட டைம் பூரா அது கூடயே டைம் ஸ்பெண்ட் பண்ணிக்கிட்டு நம்மளோட எனர்ஜி எவ்வளோ லாஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறதே தெரியாமல் இருக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்ச ஒருத்தவங்க கல்யாணத்துக்கு போயிருந்தேன். அவங்க இந்த மாதிரி தான் ஒரு பறவை ஒன்று வீட்டில் வச்சு வளர்க்குறாங்க. அவங்க இங்கேருந்து வீட்டிலேருந்து மண்டபத்துக்கு 15 கிலோமீட்டர்ஸ் காரில் போயிட்டு அந்த பறவைக்கு சாப்பாடை ஊட்டிட்டு திருப்பி 15 கிலோமீட்டருக்கு வராங்க கல்யாணத்துக்கு, அவங்களோட பொண்ணோட கல்யாணத்துக்கு. பரபரப்பாகவே இருக்காங்க, ஒரு டென்ஷனாகவே இருக்காங்க. இது சரியா அப்படின்றத கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நம்மளுடைய பணத்தையும் நம்மளுடைய எனர்ஜியையும் உங்களுக்கு ரொம்ப மனிதாபிமானம் நிறைய இருக்குது, அதில் எனக்கு புரியுது. பட் ஆனால் அதை எந்த இடத்துல நம்ம செய்யணும்னு இருக்குது. பக்கத்தில் எங்கேயாச்சும் ரொம்ப போராக இருக்கிற குழந்தைங்க ஏதாச்சும் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு டியூஷன் சொல்லிக் கொடுக்க முடிஞ்சா டியூஷன் சொல்லிக் கொடுங்க. இல்லை அவங்களுக்கு பேனா புத்தகம் ஏதாச்சும் வாங்கி கொடுக்கணுன்னா வாங்கி கொடுங்க. அவங்க முகத்தில் சந்தோஷத்தை பாருங்கள். நம்ம நாடு முன்னேறணும் அப்படின்னா இந்த மாதிரியான விஷயங்களில் நம்மளோட எனர்ஜி போகணும். அனாவசியமான விஷயங்களில் நம்மளோட எனர்ஜியை போக்காதீங்க. இது என்னுடைய கருத்து. இந்த கருத்து யாருக்காச்சும் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். நிறைய பேருக்கு பிடிக்காது, என்னடா இப்படி சொல்கிறாங்களேன்னு. கொஞ்சம் யோசித்து பார்த்தீங்கன்னா புரியும். நாய் நம்ம பாதுகாப்பு தான். நம்ம நாயை பாதுகாக்கிறதோ பறவையை பாதுகாத்துட்டு இருக்கிறதோ தேவையாங்கிறத யோசிங்க. தேங்க்யூ.